பேருண்மையை உணர்த்துகிறார்கள் பாமர மக்கள் தத்துவ ஞானி சான்றோர்களே. உலக மனவளக்கலை அறிவும் என்ன செய்யும்? இதுவரைக்கும் வாழ்ந்த மகான்கள் எல்லாம் மனிதர்களும் சிறப்பாக வாழ ஔவையார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அரிதறிதே மாரடாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் மனிதராக பிறந்துட்டோம் இல்லையே, மனவளக்கலை எதுக்கு தேவையில்லை, எல்லாமே எதுவுமே தேவையில்லையே. எளிது எளிது மனித உருவம் பெறுவது எளிது, எளிது எளிது மனித உருவம் பெறுவது எளிது, அரிதறிது மானராய் வாழ்வது அரிது. மனித உருவம் பெற்றுவிட்டோம், மனித பண்புகளை பெற வேண்டும். எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்ல மனித பண்புகள் வேண்டும். மனித உருவம் இருக்கிறது. ஒரு யானையை கட்டினா காட்டிடலாம், சிங்கத்தை கட்டினா காட்டிடலாம், எதை வேணா காட்டிடலாம். மனிதனை காட்டினா காட்ட முடியல, தொலைவரும். அப்ப மனம் இதமாக இருப்பவன் தான் மனிதன். மனிதனை யாரு? மனம் இதமாக இருப்பவன் மனிதன். அதான் ஆலயம். ஆலயம் தொழுவது சாலம் நன்று. ஆலயம் செல்வதல்ல, ஆன்மா லயம் ஆக வேண்டும். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இறை வழிபாடு சொன்னார்கள். அருத்தந்தையினுடைய வாசகம். இறை வழிபாடு எதுக்கு வைத்தார்கள்? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இறை வழிபாடு சொன்னார்கள். ஆனால் மனிதன் பொருள் வரிக்கு வாய்ப்பாக மாறி வருவது பரவலாக. இந்த விஞ்ஞான காலவொப்ப மெய்விளக்க தவம் உயர்த்தும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உண்மனம். யாரோடும் சொல்ல வேண்டியதில்லை. வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் போது இதான் மனவளக்கலை. இங்கே மூன்று முக்கியம்: உடல் நலம், மனவளம், உயிர் வளம். இந்த மாமன்றத்தில் இந்த அறிவித்திருக்கோம் என்ன பெறப்போகிறோம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ரெண்டே நோய் தாங்க, ஒன்று உடல் நோய், இன்னொன்று மனநோய். இந்த யாழ் நகரத்தில் உடல் நோயாளிகள் அதிகமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் அதிகமாக இருந்தால் உடல் நோயாளிகள் அதிகம். மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும். எங்கள் ஊரில் சொல்லுவோம், அந்த அருந்து கடைகள் அதிகமாக இருந்தால் மனநோயால் அதிகம் போகும். இந்த மருந்து கடை அது அருந்து கடை. கும்பராசி நேயர்களே, இந்த 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் 3ஆம் 9ஆம் இடத்தை சஞ்சரித்து காணப்படுவதனால் அலுவலகத்தில் பிரச்சனை வரும், பயணத்தில் சிரமம் வரும், ஒரு இழப்பு ஏற்படும். நம்ம தான் முதல்ல ஜோசியம் பார்க்கணும்னா ஜோசிக்கிட்ட போகணும். இப்போ டிவியில் பார்த்தா போதும். இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கேன். அப்போ அவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கா? ஆமாம் சார், காலண்டர் கிழிச்சிருக்கு, மோசம்னு போட்டால் மேசம்னு போட்டு மோசங்குது. குழந்தைங்க கூட விடல. இங்கே வந்தால் ஈஸியாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு 24 ஒரு தடவை உடல் முழு அசைத்தால் என்ன ஆகுங்க? உடம்பு ஈஸியாகவே இருக்கும், டிசீசி வராது. இதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு விஷயங்க, அசைஞ்சு கெட்டு போனது மனசு. அதோட வரலாம், திரிஞ்சு கெட்டு போனது மனசு. இப்போ அசைஞ்சு கெட்டு போனது எது? மனசு. அசையாமல் கெட்டு போனது உடம்பு. அசைஞ்சு கெட்டு போனது மனசு, அசையாமல் கெட்டு போனது உடம்பு. இங்கே வந்தால் அசையாத உடம்பு லேசாக அசைக்கிறோம், புரியுதுங்களா? அது நல்லா போயிடும். அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசை நிறுத்துகிறோம். சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலையின் அறிவு அசைவற்று இருக்க. 7 மலை மேலே ஏறுனா வெங்கடாஜலத்தை பார்க்கலாம். எந்த 7 மலை மேலே? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, துரியம் என்ற 7 நிலை கம்பம்பார் வளல. அப்போ 7 மலை மேலே ஏறினா தான் வெங்கட அஜல ஜலமன அசையும், அஜலமன எதிர்ப்புறம் அசையாது. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. அடுத்த வார்த்தை, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. உற்று உற்று பார்த்துடு உன்னை. எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்மளை தவிர. கட உள் டிவைன் டைவி இன். அதான் சொன்னாங்க, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல். கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன், தேவாதி தேவனை தேடி என் உள்ளே கண்டு கொண்டேன்னு பாடியிருக்காங்க. இதுதாங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்போ உடற்பயிற்சி செய்ய செய்ய ஆஸ்மா, முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி வராது. ஏன்? உடல் புற ரத்த ஓட்ட போட்ட ஈஸியாக ஓடும். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. எங்கள் தலைவர் சொல்லுவாங்க, நான் மகிழ்ச்சிக்கிட்டே கற்றுக்கிட்டேம்பாங்க. ஆனால் ஒரு தடவை செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. நேற்று கற்றுக்கு நீ செஞ்சால் கூட பலன் உண்டு.
இங்கே அத்தனையே பயிற்சி. மனவளக்கலை போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். ஒரு மனநோயாளியாக இருந்தவன் நான் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் 8 ஆண்டுகள் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் வராமல் என் மனைவி வந்து அவளுக்கு தெரியும் நல்ல, அந்த என்னுடைய அவசரங்களை பட்டவங்க தான். அப்போ ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் யோகாசனம் செய்தால் செய்யாத எங்கள் நாமக்கல்ல மனோகரன் ஒரு டாக்டர். அப்பொழுதுதான் தேடிக்கொண்டிருந்த பொழுது நான் கொஞ்சம் கோழி பண்ணை வைத்திருந்தேன். அப்போ நம்முடைய தலைவர் நிறுவனத்தில் தான் நான் கோழி பண்ணைக்கு தீவனம் சொல்லுகின்ற பழக்கம். நான் தீவனம் சொல்லுவதாக அந்த அரங்கத்துக்கு போனேன். அங்கே நோட்டீஸ் பார்த்தேன், குண்டல் யோகம் காயக்கல்ப வேதாத்திரி மகிழ்ச்சி நாமக்கல் ராமலிங்கம் கல்லூரியிலே வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நடத்துகிறாங்க. இப்பொழுது மயிலானந்தன் ஐயா அவர்கள் இப்போ மயில்சாமி கவுண்டர் அப்படின்னு அப்படியே அப்பா குடும்பத்தை வச்ச பேர், அவர்கள் தலைமை உரையினாங்க. நான் இவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துக்கே போனேன். அங்கே போய் இவர் உட்காந்துருக்காங்க, சாமியார் உட்காந்துருக்காங்க. நான் எங்கே மயில்சாமி கவுண்டர் வழியான்னு கேட்டேன். நான் உட்காந்துருக்கிற அவர் தான். நாங்கள் ஏன்னா அவர் மயில்சாமி கவுண்டர் பெரிய கவுண்டர் பெரியவர் வருவார் பார்த்தோம். நான் சொல்ல 31 வருஷத்துக்கு மேலே ஐயா நினச்சி பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்காங்க, இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. உடலால் மனதால் செயலால் எல்லாத்துலையும் இன்னும் உயர்ந்திருக்காங்க செயலில். அப்போ அன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த காயக்கல்ப பயிற்சி சாதாரண ஒரு பயிற்சி அல்ல. தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் கேரண்டி உறுதி எழுதித்தரும். என்ன பண்ணால் பயிற்சி பண்ணால் அப்போ மனவளக்கலை அறிவும் என்பது உடல் நலத்துக்கு எளிமையான ஒரு பயிற்சி. ஆஸ்மா இந்த காது மூக்கு தொண்ட டாக்டர் பழைய தண்ணி பானை சோறு ஃபேன் காற்றை மறக்கணும்னார். நான் எப்போ பார்த்தாலும் விக்ஸு டப்பா என் ஜோப்லேயே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இந்த போர்வெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க அப்படி. ஏன் நான் பெருநோயாளியான்னு கேட்பேன். இல்லைங்க நாற்றம் பொறுக்க முடியல, அந்த விஸ்கு டப்பா நாற்றம். இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை. யார் செய்யுது? மனவளக்கலை பயிற்சி, கற்பனையாக சொல்லு. எல்லாம் போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். அப்போ உடல் நலத்துக்கு தயவு செய்து வாருங்கள். ரொம்ப நேரம் இல்லை, 24 மணி நேரத்தில் 35 நிமிடம் மெதுவாக செய்தால் உடற்பயிற்சி. இது செலவாக நினைக்காத முதலீடு, இது செலவல்ல முதலீடு. இந்த 35 நிமிட நேரம் ஒரு 10-15 நிமிஷம் தியானம் கற்றுக்கொண்டு தியான நிலையிலேயே வாழலாம். கர்ம யோகம். நீங்கள் சமைக்கின்ற பொழுது, துவைக்கின்ற போது, பேசுகின்ற பொழுது எந்த நேரம் அந்த உணவோடு இருந்தால் செயல் சரியாக இருக்கும். இப்போ இந்த விரதத்துக்கு சமைக்கிறாங்க இல்லைங்களா, இந்த புரட்டாசி விரதம், அந்த அமாவாசையெல்லாம் அன்றைக்கி எப்படி சுவை கூடுதா இல்லைங்களா? என்றைக்கு இருக்கிற உணவு சுவையை விட அன்றைக்கி அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? அன்றைக்கி எல்லாமே நல்ல எண்ணங்களோட சாமிக்கு படைக்கிறோன்னு செய்கிறாங்க. நல்ல எண்ணங்களோட செய்யும்போது சுவை கூடுது. அடுத்த நாள் ஆக்கி கொட்ட வேண்டியது இருக்குன்னு நினச்சாங்கன்னாவே வயிற்று வலி வந்துடும். அன்னத்துக்கு எண்ணம் என்று ஒரு பேர் உண்டு, மறந்துடக்கூடாது. அன்னத்துக்கு அதான் சாப்பிடும்போது பேசக்கூடாது. எல்லாரும் வீட்டில் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது அறுத்ததை கூட அந்த பதிவுக்கு ஒரு சொன்னாங்க, என்ன சாமிஜி உங்களுக்கு கூட வயிற்றில் ஒரு வலி, நான் என்னவா பண்ணிட்டோம், நான் சாப்பிட்ட இடங்கள் எல்லாம் அந்த வருமானம் நல்ல வழியில் வராமல் இருந்தால் அந்த பதிவு எனக்கோ வருங்கிற வார்த்தைக்கு பேசியிருக்காங்க ஒரு சீட்டில். நான் போன வாரம் அதை கேட்டு பதிவு நிச்சயம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு தான் மகிழ்ச்சி. இந்த உணவு தூய்மையானதாக இருக்கட்டும், என் உடலுக்கு ஏற்றதாக இருக்கட்டும், இதை உற்பத்தி செய்து கொடுத்த அனைவரும் நன்றி உணர்வோடு சாப்பிடும். சாதாரண உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் இதனை மாற்றுவதா? ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும்? கடன் பிளஸ்மை கடமை, கடன்ல கடன் பிளஸ்மை கடமை, டியூட்டி. இது டியூ. இந்த சமுதாயம் உடை கொடுத்துருக்கிறது, உணவு கொடுக்கிறது. ஒரு தடவை கேட்டாங்க சாமிஜி கர்மயோகத்தில், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ சாப்பிட்டேன்னா கணக்கு இப்படி சொல்ல முடியும்? காலையில் எவ்வளோ, மதியானம் எவ்வளோ, ராத்திரி எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்கன்னாங்க. ஒரு நாளைக்கு 3.25 கிலோ 4 கிலோ வச்சா கூட மாதம் 120 கிலோ ஒரு சக்கரை மூட்டை அளவு. 12 மாதத்துக்கு 12 மூட்டை. அப்போ 52 வயசு எனக்கு. 2004 சாமிஜி கேட்டாங்க கர்மயோகத்தில். அப்போ 5, 12, 600 மூட்டை வாய் வழியாக அப்போ போயிருக்குது. இப்போ 720 மூட்டை போயிருக்கு. நினச்சி பாருங்க. இந்த வாய் வழியாக உள்ளே போன உணவை இந்த ஒரு ஜான் வயிறு ஜீரணித்து உடம்பாக மாற்றி வெளியேறது யார்? அப்போ அந்த உடம்பு சமுதாயத்துக்கு சொத்து. அது அழகாக சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டுடு, உலகுக்கு பதிலாக உழைப்பை குடும்பர். சாதாரண விஷயம் அல்ல. அதான் கடன் பிளஸ் மை கடமை, டியூட்டி. அப்போ சமுதாயம் நமக்கு அத்தனை செய்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்துக்காக நான் வாழ வேண்டும். ஏன்? சமுதாயத்தால் நான் வாழுகிறோங்கிற உணர்வு இருக்கணும். சமுதாயத்தால் நாம் வாழுகின்றோம். நாம் சமுதாயத்துக்காக வாழ வேண்டும். இதுதான் முக்கியம். தான் இந்த சேவை, அகத்தான சேவை. ரைட். அப்போ உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக சரியாகும். 2வது மனம். மனமது இயற்கையின் மாபெரு நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம், மனதிலே உள்ளதெல்லாம் மற்ற எங்கே தேடிவேன். நினச்சி பாருங்க, மகிழ்ச்சி. அருமையான கவிதை.
அப்போ மனதை எப்படி சரி செய்வது? மனதை உருவத்தில் நிறுத்தி லயப்படுத்தலாம். அது சரியை. சரின்னா சரி இருத்தால் ஓஜை புனஸ்காரம் செய்து சரியை 8 வயது வரைக்கும். கிரியன்னா மந்திர வழிபாடு, கிரியா யோகம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்போ மந்திரம் எதுக்கு சொல்ல வேண்டும்? மனம் செம்மையாவதற்கு சொல்ல வேண்டும். அது 14 வயது வரைக்கும். 14 வயதுக்கு வேறு மூலாதாரத்தில் உயிர் வந்துடும். உச்சியில் பிறந்த உயிர் சக்தி பிட்ரூட்டி பிணிகள் 2 வருஷம், 4 வயது தைராய்டு பாராயுது, 5-6 வயது தைமஸ், 7-8 வயது மணிப்பூரகம், 9-10 சுவாதிஷ்டானம், 11-12 மூலாதாரம். பெண் குழந்தை இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க, பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க. ஒரு ஆண் குழந்தை டீனேஜுங்கிறோம். அங்கே கீழே போனதுக்கப்புறம் தான் பரபரப்பாக இருப்பாங்க. அதான் கருமாரியம்னு தெய்வத்தை கும்பிட்றோம். கருணா உயிர், அது தலை மட்டும்தான் இருக்கும். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து கிட்டும் என்றால் ஊத்தை சடலமிட்டு கண்ணம்மா உண்பாதம் சேரணும்னு அருமையாக சித்தர் பாடியிருக்கார். அதான் எங்கள் ஐயப்பன் நான் மாலை போட்டு போயிருக்கிறேன். மணவளக்கு முன்னா 30 வருஷத்துக்கு முன்னால். ஏத்தியுடையா இறக்குடையா, ஏத்தியுடையா இறக்குடையாம்போம். அங்கே இருமுடி கட்ட தான் ஏற்றி விட்ருக்கோம், இறக்கி விட்ருக்கு குருசாமியா. இங்கே வந்து தான் குண்டல் நோகத்தை ஏற்றி விட்றோம், குண்டல் நோகத்தை இறக்கி விட்றோம். யாரைக்கான? சாமியை காண. சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். உடல் அழியாத பொருள் ஆன்மா. ஆனைக்கான ஆன்மாவை காண. உருவத்திடை பூவரலால் தொட்டு உயிர் உணர்த்துறமா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் சடங்காக இருந்த விஷயங்களை, புத்தகத்தில் இருந்த விஷயங்களை வேதாத்திரி மகரிஷி செயலாக மாற்றிருக்கிறார்கள். அப்போ 2வது மனதுக்கு என்ன பயிற்சி? தியானம். உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி. தியானம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. காணாத கண்டு கொண்டதை போல சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க. காண முடியாத கண்டு கொண்ட மாதிரி சிரிக்கிறாம்பாங்க. காண முடியாத ஒன்றை கண்டு கொண்ட இடம் மனவளக்கலை. ஒரு முறை ஆழியாறு சென்று ஒரு 20 வருடம் இருக்கும். அப்பொழுது நம்முடைய பேராசிரியர் ஜெயபால் அவர்களோடு வாகனத்தில் வந்தோம். மகிழ்ச்சி அவர்கள் தான் நம்மை காட்டி கொடுத்தவர்னார். ஏன்னா உயிரே தெரியாமல் இருக்கான். டாக்டர் உடம்பு தெரியுது, ரத்தம் தெரியுது, வெப்பம் தெரியுது, காற்று தெரியுது, எல்லாம் சரி பண்ண போயிருக்கு. ஆனால் உயிரை தெரிய முடியாத இடம் இங்கே தான். அந்த மனவளக்கலை காண முடியாத ஒன்றை கற்றுக் கொடுத்த இடம் மனவளக்கலை என்று அருமையானது. அதான் தன்னை எரிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை எரியும் அறிவை இறந்த பின் தன்னையே எரிச்சிக்க தானாயிருந்தாங்கிற வார்த்தைக்கு இங்கே வேதாத்திரியம் விடை கொடுக்கிறது, பயிற்சியாக கொடுக்கிறது. அப்போ இந்த பிட்யூட்ரி எப்படி திரிஞ்சி போகிற ஒரு பால் கொஞ்சோண்டு பிறை ஊற்றுனா அது உறைந்து போவதைப் போல, அதில் கொஞ்சம் கடைந்து எடுத்து விட்டால் வெண்ணையாக மாற்றி விடுவதைப் போல, நன்றாக காய்ச்சி விட்டால் எப்போதும் கெடாத நெய்யாக மாறுவதைப் போல திரிஞ்சி போகிற மனதை ஞானமாக மாற்றக்கூடிய அறிவு திருக்கோவில் மனவளக்கலை. உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, மனநலத்துக்கு தியான பயிற்சி, உயிர் வளத்துக்கு தமிழ் மூதாட்டி பாடியிருக்கிறார்கள். பாடலாக பாடினோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் கல்வனாய் எழுகின்ற பிறப்பல்ல. அந்த எழுகின்ற பிறப்பல்ல பிறக்கிற குழந்தைக்கு எய்ட்ஸ், பிறக்க குழந்தைக்கு காமால, பிறக்க குழந்தை இதயத்தில் ஓட்ட. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த பெற்றோருக்கு பிள்ளையா அப்புறம் ஒரு பாவம் மறியிலேயே. காய போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னா தப்பாக இருக்கணும் இல்லைங்களா? வித்து தூய்மை, அதுக்கு காயக்கல்வ பயிற்சி, அருமையான பயிற்சி. அவ்வளோ நடுக்கங்கள் பதட்டங்களை பூர்ண குணப்படுத்தி 3 நிமிடம் செய்யக்கூடிய பயிற்சி. அதையும் மெதுவாக செஞ்சு 5 நிமிடம் காலையில் சாயந்தரம் வேத மனவளக்க உச்சக்கட்ட பயிற்சி. சித்தல் உருவாக்கிய பயிற்சி. ஒரு தரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வழியில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். மூலமாம் குலத்தினிலே முளத்தெறிந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பீரில் பாலனாகி வாழலாம், பரபரமாகலாம், அவைவாதம் அண்மைவாதம் உன்னையேன்னு பண்ணிருக்காங்க. அப்போ அவ்வளோ அருமையான விஷயங்களை ஆதாத்து 40 ஆண்டுகள் ஆராய்ச்சியில் கிடைத்தது நமக்கு. இந்த மனவளக்கலை சாதாரணமாக கிடைக்கல. 40 ஆண்டுகள் உழைப்பால் தன் உடலையை சோதனைக்களமாக வைத்து இந்த உடற்பயிற்சியும் தியானத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் கொடுங்கள், எங்கு போனாலும் கொடுங்கள். இது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு ஏதாவது குருகாணிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு 4 பேருக்கு நீங்கள் பயிற்சி செய்து அனுபவப்பட்டு கொடுங்கம்பாங்க. அதான் குருகாணிக்கை. மகிழ்ச்சி வேறு குருகாணிக்கை முடிந்தால் நீங்கள் பயிற்சி நல்லா செய்யுங்க, 4 பேர் சொல்லிக் கொடுங்கிறது தான் இத்தனை வளர்ந்துருக்கிறது. தன்னார்வத்தினால அவ்வளோ உழைப்பதற்கு காரணம் என்ன? அவங்க பெற்றதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்பினாதான் வழியும்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட உயிர் பயிற்சி காயக்கல்ப பயிற்சி. காயம் என்றால் உடல், கல்பம்னா உறுதி. அதை பெற்றோர்கள் எவ்வளோ மாற்றம், எந்த மருத்துவம் செய்ய முடியாது இந்த பயிற்சி செய்கிறது. அப்போ உடலுக்கு ஒரு பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிர் காயக்கல் பயிற்சி. இன்னும் வேறு என்ன வேண்டும்? இருக்கிறது இன்னும் 3. அங்கதான் எண்ணம் சொல் செயல். உடல் மன உயிரை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம், போதாது.
அகத்தாய்வு இருக்கிற தற்சோதனைக்கு ஒரு ஆன்மீக மையம் வேதாத்திரி மகிழ்ச்சி மனவளக்கலை மன்றம் தான். என்ன மாறாயதல், ஆசை சிரமித்தல், சினந்தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதில் சுகிசிவம் ஐயா கூட சொல்லுவாங்க 2 விஷயத்துக்கு. இந்த பேராசைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது ஒரு தெரு நாயும் ஒரு வீட்டு நாயும் நண்பர்கள் அடிக்கடி பேசிக்குவாங்க. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தெருநாய் சொல்லிச்சு வீட்டு நாயை பார்த்து, என்னடா அடிமையாகவே இருக்கிற, போட்டால் தான் சாப்பிட்ற, போட்ட நேரம் தான் சாப்பிட்றேன், நான் எங்கே வேணாலும் போகிறேன், எங்கே வேணாலும் இருக்கிறேன், என்னால் சுதந்திரமாக இருக்கிறேன், வா ஓடி போயிடலாம், கேட்டு திறந்தா இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ அந்த வீட்டு நாய் சொல்லிச்சு, நான் கொஞ்ச நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு. என்ன வாய்ப்புன்னு, எங்கள் எஜமானுக்கு ஒரு வயசுக்கு வந்த பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணும் அப்பனும் ஒரு தடவை பேசிக்கிட்டாங்க. அப்போ அதுனா சேச்சி இந்த பெண்ணு எடுத்துனாரு, இல்லை அது முடியாது, என் பெண்ணுக்கு நான் ஏதாவது 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறான், அதனால் என்ன சரியாக அமையமானின்னு வரணும்னு சொல்லுவாராம். இந்த பொண்ணு சொல்லிச்சா, 6ஆம் வீட்டில் ராகு இல்லைப்பா, 6ஆம் வீட்டில் ரகு தான் இருக்கிறான், எனக்கு பிடிக்குது, அவனுக்கு பிடிக்குது, எங்களுக்கு கல்யாணம் வைப்பான்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் முடியாதவன், அந்த ஜாதி அந்த ஏதோ ஒரு கோளாறுகளே, பணம் வசதி இல்லை, ஏதோ ஒன்று இருந்தது, அதெல்லாம் முடியாதுன்ட்டார். இவர் வற்புறுத்தி நான் அவங்க தான் வாழுவேன்னு சொல்லியிருக்குது. அப்போ அவர் கோபம் என்ன சொன்னார், இந்த நாய்க்கு கட்டி வச்சாலும் வைப்போனா தவிர அந்த ரகு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த நாய்க்கு ஒரு ஆசை வந்துருச்சு, வீட்டு மாப்பிள்ளையா வாழ, வீட்டு நாயாக இருக்கிறது வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இது சுகிசிவையா அருகுண சீரம் பேரில் சொன்ன உதாரணம், அருமையான உதாரணம். இப்போ பாருங்க பாரு, அந்த நாய் ஆசைப்பட்டதுக்கு அந்த பெண், அந்த பெண் ஆசைப்பட்டது ஆசை, அந்த நாய் ஆசைப்பட்டது பேராசை, அவ்வளோதான், ஆசைக்கும் பேராசை. அப்புறம் கோபத்துக்கு சினந்தவத்துக்கு கூட சொன்னார் பாருங்க, அதாவது கிணத்துல வாளியை விட்டு ஆட்டினா தண்ணி மோந்துக்கும், ஏன் தண்ணி இருக்குது, மறுபடியும் விட்டு ஆட்டினா எத்தனை தடவை விட்டு ஆட்டினாலும் தண்ணி மோந்துக்கும். இப்போ கிணத்துல தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாளியை விட்டு நீங்கள் என்ன ஆட்டினாலும் என்ன வராது, தண்ணி மோக்காது. ஏன், கிணத்துல தண்ணி இல்லை. முதல்ல ஏன் மோந்தது, கிணத்துல நிறைய தண்ணி இருந்தது. இப்போ யாரும் என்ன ஆட்டினாலும் உங்கள்கிட்ட கோபம் இல்லைன்னா வராது. நம்ம என்ன சொல்கிறோம், சத்தியமாக என்னை கோவப்படாமல் இன்னொன்று சாமி கும்பிட்டு எழுந்திரிச்சிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லோரும் தூண்டுறாம்பாங்க. யார் தூண்டுனாலும் நமக்கு கோபமாக இருக்கிறது தான் இந்த மனவளக்கலை தியானம். பீட்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா இருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு மெதுவாக எக்ஸலண்ட் கொடுத்தா கூட வண்டி இன்ஜின் கத்தும். இதே டாப் கியரில் நீங்கள் கீரை போட்டுட்டு என்ன முறுக்குனாலும் இன்ஜினு கத்தாது, வண்டி மெதுவாக நல்லா போய் சேரும், பழுதாகாது, என்ன ஆகாதுங்க, பெட்ரோல் டீசல் செலவாகாது. எப்போ பார்த்தாலும் டென்ஷன், ஃபஸ்ட்டு கீழே இருக்கனால வேலையும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் பெட்ரோல் டீசலும் க்ளோஸு, வண்டியும் பழுது. இதை தான் இங்கே ஃப்ரீக்வன்சி மாத்திரம், பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அப்போது அந்த எண்ணம் ஆராய்தல் ஆசிரமத்தில் 4 எண்ணம் சொல் செயல். அப்போ எண்ணத்தை ஒழுங்குபடுது. எண்ணமே இல்லை என்றால் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். உலகத்தில் இது எண்ணத்தோட பெரிய சிகரம் இல்லை. அதுக்கு என்ன சொல்றார் பாருங்க, இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் வழிகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. பாருங்க, எண்ணமே இல்லை என்றால் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. அதாவது எண்ணம் போல் வாழ்வு, மனம் இருந்தால் மார்க்கம். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது, மனம் ஜட பொருளை நகர்த்துகிறது, மனம் ஒரு பொருளை உற்று நகர் தன்னை வெளிப்படுதல் விஞ்ஞானம் ஒத்துக்கிறது. இதான் சொல்லி வச்சாங்க, எண்ணம் போல் வாழப்பா, நல்லது நினை, நல்லதை பேசு. இப்போ நம்ம நிறைய பேர் பைத்தியம்னு சொல்லும் இல்லைங்களா. யாரை பைத்தியம்னு சொல்லுவோம், அவனுக்கு எந்த வித கோபதாபம் இல்லாமல், யாரையும் கெடுக்கணும் இல்லாமல், எந்த வித பொறுமையில் இல்லாமல், வெயிலா மழையான்னு தெரியாமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு பைத்தியம்போம். உண்மையிலே பைத்தியம் யாருங்க நினச்சி பாரு, கொஞ்சம் சிந்திக்கிறது. பைத்தியம் அது பைத்தியமா, நம்மலாம் பைத்தியமா? நம்ம தான் பண பைத்தியம், பதவி பைத்தியம், அதிகார பைத்தியம், பொருள் பைத்தியம்னு பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நாங்கிலே புகுந்து அழுதி மனிதவன புண்ணாய்வது மாதிரி சொல்லுவான். உண்மையிலே பைத்தியம் நம்ம தான். ஆனால் பைத்தியம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. நல்ல பைத்தியமாக இருக்கணும், இந்த ஊரில் ஒழுங்காக இருக்கணுங்கிற பைத்தியம் நமக்கு பிடிக்கணும், என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிற பைத்தியம் நமக்கு பிடிக்கணும். சரிங்களா? இதுபோல் ஏதாவது இருக்கு பாருங்க, யாராவது மனவளக்கலை வர்றவங்களை பார்த்து இவங்க மனவளக்கலைன்னு பைத்தியமாக அலையிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் ஓரளவுக்கு நம்ம தேடிட்டு வரோன்னு அர்த்தம். அப்படி யாராவது உங்களை இது பைத்தியமாக அலையுதுன்னு சொன்னாங்க, இப்போ எங்கள் முருகானந்தையெல்லாம் குடும்பத்தை அப்படி சொல்லுவாங்க. அது நல்ல புண்ணியம், எல்லோரும் குடும்பத்தோடு. இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம்னா யானை ஏறு பிடித்தம் என்ன செய்வான், பானை பிடித்தல் பாக்கி செய்யலாம். எங்கள் வீட்டில் எங்கிட்ட அம்மாலாம் எதுவும் எங்கள் தலைவரையா யதார்த்தம் ஒரு வாழ் சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் தனி தொழிச்சே
விட்டுட்டு சும்மா ஆடலாம். அவளை காரியம் செய்து முடிச்சு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தான் குடும்பம் சுற்ற ஊர் உலகம் ஐவை கடமை ஒன்னோடு கெடாம மனவளக்கில் எதுதான் மனவளக்கு வந்தால் ஓராண்டில் உடல் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்கணும், சமுதாய நட்பு நன்றாக இருக்கணும். இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கணும். அதில் எல்லா பைத்தியத்தை விட மனவளக்கலை பயிற்சி செய்ய வேண்டும், மனவளக்கலை கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்ற உணர்வு தான் நமக்கு அதிகம் தேவை என்று சொல்லி, அப்போ உடல்நலத்துக்கு உடற்பயிற்சி, மனநலத்துக்கு தியான பயிற்சி சொல்லியாச்சு, உயிர் பலத்துக்கு காயக்கல்பம் மூன்றும் இருக்கிறது. அடுத்த 3 எண்ணத்தை உயர்த்தி கொள்ள எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமைத்தல். சொல்லு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கூடமே என்னன்னு கூப்பிடுவோம். யாராவது நாயை நாயன்னு கூப்பிட்றாங்களா? எங்கள் ஊரில் அப்படி கூப்பிட மாட்டோம். இங்கே நாயை நாயன்னு கூப்பிட்றாங்க இல்லை. அப்பு, அம்மு, டம்மி, டோசி, மண்ணி, சிம்மி, டைகர், ரோடியோசிஸ்லாம் பேர் வைக்கிறான். நாய்க்கு பேர் வைக்கிறது கூட புத்தகம் வாங்கிட்டு வரான் நல்ல பேரை வைக்கிறதுக்கு. ஏன்னா 10,000 ரூபாய் 20 ரூபாய்க்கு நாய் வைக்குதுங்களா? அப்போ ஒரு நாயின்னு கூட எந்த நாயும் கோச்சிக்காது, ஆனால் கூப்பிட்றதில்ல. அதை அப்பு, அம்மு, டைமின்னு கூப்பிட்றோம். ஆனால் குழந்தைகள் என்னான்னு கூப்பிட்றோம்? என்னப்பா? ஆமாம், இன்னையிலிருந்து இந்த மாவட்ட சபையில் அமர்ந்திருப்பவர்கள் யாரையுமே அப்படி கூப்பிடக்கூடாது. அதுதான் விளக்கம். குழந்தைகளை நாயே பேயன்னு கூப்பிடக்கூடாதே. நம் குழந்தையை நான் மதிக்காவிட்டால் யார் மதிப்பது? இப்போது மதிக்காவிட்டால் எப்போது மதிப்பது? நினைச்சு பாருங்க. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சுற்றத்தை, என்னுடைய ஊரை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய சக மக்களை, அதுதான் வேதாத்திரி கற்றுக் கொடுக்கிறது. நாகாசுரம், பிரம்மாசுரம் எங்கேயோ இல்லை, நம்மகிட்ட நாகாசுரம் இங்கே தான் இருக்குது. 6 அடி மனிதன் 6 நாக்கு வீழ்த்தீரும். பிரம்மாசுரம் இங்கே தான் இருக்கு. ஜாக்கிரதையாக பயன்படுத்து. கத்திக்கு ஒரு பக்கம் கூறு, பிளேடுக்கு 2 பக்கம் கூறு, மனதுக்கு எல்லா பக்கம் கூறு. ஜாக்கிரதையாக பேசு. யாகாவாராயினும் இது 2 மார்க்காக படித்தோம். வாழ்க்கையாக திருக்குறள் படிக்கணும். 2002 எங்களுடைய தலைவருடைய பேர் உதவியாளர் 86 காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்து அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. 7 நாட்கள் பயிற்சி காவல்துறை, தமிழக அத்தனை காவலுக்கு பயிற்சி கொடுத்து, அத்தனை தலைமை இடத்துலையும். ஐயா ஊரில் அவங்களுடைய கிராமத்திலேயே அந்த பயிற்சி நடந்தது, கிராம சாமிநாதபுரத்தில். அப்போது அந்த கோயிலில் வந்து டிஎஸ்பி தான் எங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். கேட்பார் காவல்துறை பார்த்து, உங்களை போர்ட் தெரியுமான்னு கேட்பார். காவல்துறை பார்த்து போர்ட் தெரியுமான்னு எப்படி இருக்குங்க? அவர் சொல்லுவார், சார் போர்ட் தெரியா போலீஸ் எனக்கு வர முடியாது சாருமா. இப்போ அவர் சொல்லுவார், திருக்குறளில் போர்ட் தெரியுமா கேட்பார். சட்டத்தில் போர்ட் 420 கிரிமினல் சட்டம் ஏன்? திருக்குறளில் 420 தெரியுமான்னு கேட்டார். அப்போ தான் சொன்னாங்க, அந்த குறளை மனப்பாடம் பண்ணேன். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினியேங்கிறார். 420 அன்றைக்கி தான் மனப்பாடம் பண்ணேன். செவியின் சுவை உணராமல் வெறும் காதுடைய நல்ல விஷயங்களை வாங்க நேரம் இல்லை, வெறும் சாப்பாடு. வாய் உணர்வின் மாக்கள்லாம் மிருகங்கள், அது இருந்தால் என்ன செத்தாங்கிற அளவுக்கு ஒரு மகான்களை கோவப்படுகிறார்கள். ஆனால் இந்த மாமன்றம் வந்தால் நம்மையும் அறியாமல் நாம் செதுக்கப்படுகிறோம். நம்மையும் அறியாமல் மனம் தூய்மையாகிறது. நம்மையும் அறியாமல் என்ன செய்வது வேண்டாம். வாங்க, கெட்டதை நினைக்காமது முக்கியமல்ல, நல்லதை நினைக்கணும். கெட்டதை பேசாமது முக்கியமல்ல, நல்லதை பேசணும். கெட்டது போகாமது முக்கியம் இல்லை, நல்லவங்க இடத்துக்கு வரணும். கெட்டவங்க கூட சேராமது முக்கியம் இல்லை, நல்லவங்க கூட சேரணும் என்று சொல்லி இந்த மகா சபை ஒரு மாபெரும் சபை. எங்கள் தலைவர் சொன்னதை போல இன்னும் எங்கு பேசினாலும் இலங்கையினுடைய யாழ்ப்பாண அறிவித்திருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதனுடைய செயல்பாடு கட்டுக்கோப்பு, அதனுடைய செயல்பாடு அத்தனையும் உதாரணமாக சொல்லுகின்ற ஒரு ஆற்றலை செய்திருக்கிறீர்கள். இது மட்டும் போதாது, ஒரு பகுதி இன்று கொடுப்பது தாயின் கடமை. அரங்காவலர் அனைவரும், செல்வந்தர்கள் அனைவரும், கடைக்காரர்கள் அனைவரும் இந்த கடை கட்டி கொடுத்து விட்டார்கள். இதை சான்றோனாக்குவது நம்முடைய கடமை, பேராசிரியருடைய கடமை. ஒவ்வொரு அருள்நிதியும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இன்று வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த மாமன்றத்தில் இந்த மாதம் பதிவு திருப்பூரில் சொல்லுவாங்க, இந்த மாதம் பதிவு எண்ணிக்கை முடிஞ்சு போச்சுங்க, அடுத்த மாதம் சேர்ந்துக்கிற அளவுக்கு அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல் அடுத்த ஆண்டு பயிற்சிக்கு இந்த ஆண்டே முன் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம் என்று சொல்லி, இதை நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது என்ற வார்த்தையை சொல்லி நல்ல நாளிலே நல்ல வாய்ப்பை சான்றோர்கள் சபையில் கொடுத்ததற்காக அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக்கி, இதற்காக கடைநிலை தொண்டர் வரைக்கும் உழைத்த அத்தனை உள்ளங்களையும் பாதம் தொட்டு வணங்கி தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். கற்றறிதலிலும் பட்டறிவே திட்ட தெளிவானது என்பது மூதறிஞர் பலர்தம் முற்றிய உரை. அனுபவம் என்பதை இறைவன் என்றான் கவிஞன் ஒருவன். மனவழக்கலையில் தனது பட்டறிவை பட்டவர்த்தனமாய் கொட்டிவிட வருகிறார் தெய்வள்ளி தமிழ் மகாவித்யாலய அதிபர் திரு சோமசுந்தரம் முரளி அவர்கள்.
பேரன்புடைய மனவளக்கலை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இங்கிருக்கின்ற பெரியோர் ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழித்து அழைத்து என் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்பது எனது பேரவா. இருப்பினும் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நேர சுருக்கம் கருதி உங்கள் அனைவரையும் ஒரு சேர விழித்து வணங்கி என்னுடைய உரைக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த மனவளக்கலையில் இன்று எனக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு மாணவர்களும் மனவளக்கலையும் ஒரு அனுபவ உரை. இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்று நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று காலையிலே முதலாக இந்த அறிவுத்திருக்கோயில் ஆரம்பித்து உலக நல வாழ்த்து பாடினோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்று பாடினோம். மழை பெய்தது. கொழும்பிலே பருவமழை காலம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்ட காலத்தில் இன்று வரை மழை பெய்யவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் பருவமழை ஆரம்பிக்க வேண்டிய காலம் இன்று அந்த மழை ஆரம்பித்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த உலக நல வாழ்த்து எட்ட வேண்டிய இடத்திற்கு எட்டியிருக்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய கல்வியியல் பேராசிரியர் ஒருவர் சொல்வார், பொய் ஏற்றுக்கொள்ள முடியாதது, புழுகை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார். இந்த மனவளக்கலை எங்களுடையது. காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பது நம்மவர் மத்தியிலே கனிந்து பழுத்து போன ஒரு சிறந்த பழமொழி. ஆகவே அனுபவ உரை என்று வருகின்ற போது நான் இங்கு ஏதும் புழுகி விடுவேனோ என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆகவே தான் முன்னரே சொல்லுகின்றேன், நான் இங்கு பேசப்போகின்ற விடயங்கள் எல்லாம் என் அனுபவங்கள், நான் பார்த்த, கேட்ட, அனுபவித்த அனுபவங்கள். இந்த மனவளக்கலையை ஒரு அங்கமாக எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள், நமது வருங்காலம் வளம் பெறும் என்று கூறி இந்த அரியதொரு வாய்ப்பை இந்த மண்ணிலே, நான் பிறந்த மண்ணிலே எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய இந்த அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களையும், எங்களுடைய முருகானந்த வேலையா உட்பட அனைத்து உள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த அரும்பெரும் பணியை, இந்த மாணவர்களுக்கு மனவளக்கலையை வழங்குகின்ற பணியை நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து தமிழை அமிழ்தாய் உமிழும் நா வல்லாரிவர். பாலொடு தேன் கலந்த பான்மை தமிழில் மகரிஷியும் மனித விழுமியங்களும் பொருளில் சிறப்புரையாற்ற நாம் அழைப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் மா வேதநாதன் அவர்களை. எல்லாம் வல்ல திருவருளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கிக் கொண்டு, குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை உள்ளத்திலே தியானித்து கொண்டு, இந்த வரலாற்று புகழ்மிக்க ஒரு நல்ல நாளிலே வருகை தந்திருக்கின்ற அவையிலே சபையிலே இருக்கின்ற அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, இன்று காலைதான் கொழும்பு மாநகரிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தோம். சற்று முன்னர் மதிப்பார்ந்த சான்றோர்கள் பேசியது போல எங்கள் திருநாட்டிலே ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றால், குடம் முழுக்கு நடைபெற்றால், ஒரு மங்களமான காரியம் நடைபெற்றால், மழை பொழிந்தால்தான் அதற்கு பூரணத்துவம். வான்முகில் வளாது பெய்க என்ற அந்த மரபிலே வந்த நாங்கள், இந்த மழைத்துளி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அருள்நிதி வழங்கி இருக்கின்றது என்ற அவையடக்கத்தோடு, உண்மையிலே இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி சி. முருகானந்த வேலையா அவர்களே,
இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கின்ற அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயில் ஆனந்தன் அவர்களே மற்றும் இன்று இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகை தர இருந்த எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்களே, இந்த விழாவிலே மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கின்ற, வாழ்த்துரை வழங்கிய, வரவேற்புரை வழங்கிய, அனுபவ உரை வழங்கிய சான்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு மகரிஷியும் மனித விழுமியங்களும் என்று சொன்னாலும் கூட அதெல்லாம் இங்கே பேசிவிட்டார்கள். நான் அதிகம் பேசவிட்டாலும் கூட உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் திருமூலர் சிவபூமி என்று சொல்லப்பட்ட அந்த இலங்கை திருநாட்டிலே இப்பொழுது இருக்கின்றீர்கள். 19ஆம் நூற்றாண்டிலே சைவமும் தமிழும் வளர்த்த ஆறுமுக நாவலர் ஓடியாடி திரிந்த அந்த இடத்திலே இப்பொழுது இருக்கின்றீர்கள். சென்ற நூற்றாண்டிலே கண்ணை மூடிக்கொண்டு உலகம் முழுவதையும் கண்டு உங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைத்த சிவயோக சுவாமிகள் வாழ்ந்த ஒரு புண்ணிய தலத்திலே இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்பொழுதும் இங்கே வீற்றிருக்கின்ற சோமசுந்தரம் போன்ற சிந்தனையாளர்கள், பேராசிரியர் தேவராஜா போன்ற அறிஞர் பெருமக்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே நீங்கள்